Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம Cbse 9th mathsல exercise 2.4 பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி 2.1 2.2 2.3 வேணும் அப்படினாலும் so எல்லா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கும். அதே மாதிரி Cbse 10th 11th 12th maths எல்லா வீடியோவுமே நமக்கு நம்ம சேனல்ல இருக்கும். ஓகே. So இப்போ இந்த 9th mathsல exercise 2.4 பார்க்கலாம். So அந்த exercise 2.4 போறதுக்கு முன்னாடி நமக்கு factor theoremனா first என்னன்னு தெரியணும். factor theoremனா என்னன்னு தெரிஞ்சா தான் 2.4 பார்க்க முடியும். So factor theorem satisfy ஆகிறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. So factor theorem. Okay, so first factor theorem na, if f of x is a polynomial, if f of x is a polynomial of degree n greater than or equal to 1 and a is any real number. Okay, so ஏதாவது real number தான் a அப்படின்றது. So a is any real number, then okay, so f of x வந்து polynomial of degree n greater than 1 இருக்கும்போது aன்றது ஏதாவது ஒரு real number இருந்தது அப்படின்னா so first condition நமக்கு என்னது x minus a is factor of f of x. so x minus a அப்படின்றது நமக்கு என்னது factor of f of x. f of x என்றது ஒரு function. So அந்த function x minus a is factor of f of x அப்படின்னா so first நமக்கு எப்படி இருக்கணும் f of a equal to 0. okay, that means x minus a ன்னு ஒரு factor இருந்தது அப்படின்னா so அந்த function x minus a equal to 0 ன்னு போடும்போது x equal to உங்களுக்கு a ன்னு வரும். so அப்போ x equal to a அந்த functionல எடுத்து நீங்கள் substitute பண்ணீங்க அப்படின்னா f of a equal to 0 ன்னு வரும். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். பட் இது பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு ஃபேக்டர் இருக்குன்னா அந்த எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 போடும்போது அந்த எக்ஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஏன்னு கிடைக்கும். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எடுத்து ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0ன்னு வந்ததுன்னா ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ் மைனஸ் ஏன்றது ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ அதே கான்செப்ட் தான் செகண்ட்லி சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் எக்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ எக்ஸ் ஆஃப் ஏவோட வேல்யூ உங்களுக்கு 0ன்னு வந்ததுன்னா இஃப் x minus a is a factor of f of x. Okay, so x minus a equal to 0 na x equal to x minus a equal to 0 na x equal to a. So x of a equal to 0 அப்படினா x minus a is a factor of f of x. இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம 2.4 போனோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், determine which of the following polynomials has x plus 1 is a factor அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிற பாலினாமியலில் x plus 1 வந்து எதுக்கு உங்களுக்கு ஃபேக்டர் அப்படின்றாங்க. ஸோ x plus 1 ஃபேக்டர் வரணும்னா x plus 1 equal to 0ன்னு வரணும். ஸோ அப்போ x equal to minus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் எது சாட்டிஸ்ஃபை ஆகுதோ ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபேக்டர்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க x plus 1 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸோ x plus 1 அப்படின்றது ஃபேக்டர் வரணும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், which are the polynomial as x plus 1 as a factor. x plus 1 வந்து as a factor. okay, so first formula மூலம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x cube plus x square plus x plus 1. okay, இதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ முதல்ல to find zeros of p of x. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு x plus 1 அப்படின்றத as a factor இல்லையான்னு செக் பண்ணும். அப்போ x plus 1 equal to 0 அப்படின்னா ஸோ எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது ப்ளஸ் 1 ரைட் சைடில் வந்தால் மைனஸ் 1 வந்துடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு வந்ததுன்னா ஸோ இட் இஸ் எ ஃபேக்டர். அதர்வைஸ் என்னது உங்களுக்கு நாட் ஏ ஃபேக்டர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்னதுன்னு எடுத்துக்கலாம், பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். பாலினாமியல்ன்றதுனால பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பி ஆஃப் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 1 த ஹோல் கியூப் ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ தேர்ஃபோர் பி ஆஃப் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னா ப்ளஸ் 1, அகெயின் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1, ஸோ ப்ளஸ் 1. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். அப்போ p of minus 1 equal to 0. ஓகே, ஸோ p of minus 1ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துச்சு 0. ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் அந்த வேல்யூ எடுத்து x plus 1 equal to 0னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ அந்த மைனஸ் 1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0ன்னு வந்ததுன்னா ஸோ இட் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் p of x. ஸோ p of minus 1 0ன்னு வந்திருக்கு.
therefore x plus 1 is a factor of, so function என்னது p of x, x plus 1 is a factor of p of x. Okay, so next second denominator question பாருங்க. So x power 4 plus x cube plus x square plus x plus 1. Same x plus 1 is equal to 0 தான். So same உங்களுக்கு அந்த ரோமன் லெட்டர் அந்த கொஷின்ஸ் ஃபுல்லாகவே 4 ரோமன் லெட்டருக்கும் x plus 1 தான் ஃபேக்டான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ரோமன் லெட்டரும் x plus 1 equal to 0 தான். சேம் x equal to minus 1 தான். ஸோ x equal to minus 1. ஸோ இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது p of minus 1 equal to, ஸோ எக்ஸுக்கு பதிலாக minus 1 போடுங்க. ஸோ minus 1 whole power 4 plus minus 1 whole cube plus minus 1 the whole square plus minus 1, ஸோ plus 1. ஸோ minus 1 whole power 4னா plus 1. ஏன்னா பவர் வேல்யூவில் வந்து நமக்கு ஈவன் நம்பர் வந்ததுன்னா பாசிட்டிவ் வரும், பவர் வேல்யூவில் ஆட் வந்தால் நெகட்டிவ் வரும். minus 1 whole power. ஸோ minus 1 whole power cube na minus 1. minus 1 whole square. minus 1 into minus 1, so plus 1. So plus into minus என்னது minus 1, so plus 1. So அப்போ 1 plus into minus minus 1, so plus 1 minus 1, so plus 1. So cancel. So final answer உங்களுக்கு என்ன மட்டும் தான் வருது, so equal to 1 ன்னு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஈக்குவல் டு 1 வந்ததுன்னா, ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபேக்டர் ஆஃப் ஏ p of x. ஸோ p of minus 1 வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 வந்தால் மட்டும்தான் ஃபேக்டர், அதர்வைஸ் இட் இஸ் ஏ நாட் ஏ ஃபேக்டர். ஸோ p of minus 1 உங்களுக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. ஸோ therefore p of minus 1 is, ஸோ p of minus 1 நம்ம போட வேணாம், x plus 1 is not a factor. ஸோ p of minus 1 வந்து உங்களுக்கு not equal to 0. ஸோ p of minus 1 not equal to 0னா therefore, ஸோ இந்த x plus 1 அப்படின்றது not a factor of இந்த ஃபங்க்ஷன், இது வந்து p of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ therefore x plus 1 is not a factor of p of x. Okay, so next third Roman letter பாருங்க. ஸோ third Roman letter என்ன கொடுத்துருக்காங்க, x power 4 plus 3x cube plus 3x square plus x plus 1. இதுதான் third Roman letter. சேம் அதே மாதிரி x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x plus 1 equal to 0னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னது சேம் minus 1. ஸோ இது வந்து p of xன்னு எடுத்துக்கோங்க. ஸோ p of xன்னு எடுத்திங்கன்னா x equal to minus 1. p of minus 1 equal to minus 1 the whole power 4 plus 3 into minus 1 the whole cube. ஸோ minus 1 the whole square minus 1 plus 1. ஸோ xக்கு பதிலாக minus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். minus 1 whole power 4 ஈவன் நம்பர்னா plus 1 plus 3 into minus 1 whole cube na minus 1 plus 3 into minus 1 the whole square na minus 1 into minus 1 plus 1. So plus into minus minus 1, so plus 1. இது எல்லாத்தையும் இப்போ சிம்ப்ளை பண்ணி பாருங்கள் ஆன்சர் என்ன வருதுன்ட்டு. ஸோ 1 plus into minus minus 3, so plus 3 into 1 plus 3, so minus 1, so plus 1. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், minus 1 plus 1 cancel, minus 3 plus 3 cancel. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு 1. ஸோ நமக்கு p of minus 1 வந்து 0 வந்தால் மட்டும்தான் அது ஃபேக்டர். ஸோ அப்போ p of minus 1 என்னென்ன கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு ஜஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0 அவ்வளோதான். ஸோ நாட் ஈக்குவல் டு 0னா therefore x plus 1 is not a factor of p of x. Okay, so next fourth Roman letter. So fourth Roman letter என்ன கொடுத்துருக்காங்க, x cube minus x square minus 2 plus root 2 into x plus root 2. ஓகே, சேம் அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணோம், x plus 1 equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x plus 1 equal to 0னா சேம் x equal to minus 1 வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக minus 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா இட் இஸ் ஏ ஃபேக்டர், அதர்வைஸ் நாட் ஏ ஃபேக்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இது என்னென்னு எடுத்துக்கிறோம், ஸோ இது p of xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ x plus 1 equal to 0னா x equal to minus 1. ஸோ இதை p of minus 1 எடுத்துக்கலாம். ஸோ minus 1 the whole cube, ஸோ minus 1 the whole square minus 2 plus root 2 into xோட வேல்யூ minus 1, ஸோ plus root 2. ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 1 the whole cube, minus 1 the whole cubeனா minus 1. ஸோ minus 1 the whole square, minus 1 the whole squareனா plus 1. ஸோ minus of 2 plus root 2, minus of 2 plus root 2 into minus. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது
plus. So plus 1 into 2, 2. Same அதே மாதிரி minus into minus plus, plus 1 into root 2 plus root 2. Again இங்கே ஃபைனலாக என்ன இருக்குது, plus root 2 இருக்குது. அப்போ என்ன வந்துடும், minus 1 வந்து ஆட் பண்ணால் minus 2 கிடச்சிரும். ஸோ plus 2, ஸோ plus root 2, again plus root 2. ஸோ minus 2 plus 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா root 2 plus root 2. இங்கே எதுவும் பக்கத்தில் வேல்யூ இல்லைன்னா உங்களுக்கு என்ன நடத்தும், 1 நடத்தும். ஸோ 1 root 2 plus 1 root 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 root 2 வந்துடும். ஸோ இதுதான் p of minus 1. அப்போ p of minus 1 எனக்கு என்னது, not equal to 0. ஸோ not equal to 0னா therefore x plus 1 is not a factor of p of x. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் p of x கூட not a factor. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் கொஷின் ஃபுல்லாக கொடுத்துருக்குது, ஃபேக்டராக இல்லையான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் கொஷின் உங்களுக்கு இதே கான்செப்ட் தான். ஸோ யூஸ் த ஃபேக்டர் தியரம் டு டிட்டர்மைன் வெதர் g of x is a factor of p of x in each of the following cases. ஸோ கொடுத்துருக்கிறதுல g of x வந்து p of x ஓட ஃபேக்டரா அப்படின்னு வந்து கீழே இருக்கிற கொஷினில் கேட்க சொல்கிறாங்க. ஸோ g of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, p of x வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ g of x is a factor அப்படின்னா சேம் x plus 1 equal to 0னா x equal to minus 1 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டு equal to 0 வந்தால் ஃபேக்டர். அதே மாதிரி x minus 3 equal to 0ன்னு போட்டு x equal to 3ன்னு வரும். ஸோ அதை எடுத்து இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து equal to 0 வந்தால் இட் இஸ் எ ஃபேக்டர். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள், சேம் கான்செப்ட் தான். பட் ஃபஸ்ட் கொஷினில் உங்களுக்கு காமனாக ஒரு ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க, செகண்ட் கொஷினில் ஒரு கொஷினுக்கு ஒரு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலேட்டர் p of x is equal to 2x cube plus x square minus 2x minus 1. ஓகே, ஸோ g of x என்ன சொல்கிறாங்க, x plus 1. ஓகே, ஸோ இப்போ இந்த g of x எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு g of x என்னது, x plus 1. ஸோ x plus 1 is equal to 0. ஸோ g of x is equal to 0. ஸோ x plus 1 equal to 0னா ஸோ x equal to உங்களுக்கு என்ன வந்துடும், minus 1 வந்துடும். ஸோ இந்த minus 1 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ஃபேக்டர், இல்லாட்டி நாட் எ ஃபேக்டர். ஸோ minus 1 எடுத்தோன்னா ஸோ 2 into minus 1 the whole cube plus minus 1 the whole square minus 2 into minus 1, ஸோ minus 1. ஓகே, ஸோ 2 into minus 1 the whole cube, minus 1 the whole cubeனா என்ன வந்துடும், minus 1ன்னு வந்துடும். minus 1 the whole squareனா plus 1. ஸோ minus 2 into minus 1, ஸோ plus 2, next minus 1. ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணால் minus 2 plus 1 plus 2 minus 1. ஸோ கேன்சல் plus 2 minus 2 plus 1 minus 1. ஸோ இப்போ என்ன கேன்சல் கிடைக்குது, p of minus 1 வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ p of minus 1 equal to 0 அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு என்னது, g of x இந்த வேல்யூ எடுத்து எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x plus 1 equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு p of x 0 கிடைக்குது. அப்போ therefore g of x is a factor of p of x. ஸோ g of x வந்து அந்த வேல்யூ எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் ஸோ 0 கிடச்சதுன்னா இட் இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் p of x, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் ஃபார்முலேட்டர் பாருங்கள். இதில் ஸோ செகண்ட் ஃபார்முலேட்டர் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். p of x equal to x cube plus 3x square plus 3x plus 1. ஸோ g of x is equal to x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ x plus 2 equal to 0 போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 வந்தால் ஃபேக்டர், அதர்வைஸ் நாட் எ ஃபேக்டர். ஸோ அப்போது x plus 2 equal to 0. ஸோ அப்போ x equal to எனக்கு என்ன வரும், plus 2 ரைட் சைடில் வந்தால் minus 2 வரும். ஸோ இந்த minus 2 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா minus 2 the whole cube plus 3 into minus 2 the whole square plus 3 into minus 2, so plus 1. Okay, so minus 2 the whole cube. So whole cube na enna vandrum, same minus varum. Square na even number mattum irundha plus varum. Minus into minus plus, illati minus into minus plus, again plus into minus minus varum. So 2 cube na 2 into 2. So 2 2s are 4, 4 2s are 8, plus 3 into minus 2 the whole square panona 4 plus 3 into minus 2, so minus 6 plus 1. So minus 8 plus 12 minus 6 plus 1. Okay,
ஸோ அப்போ என்ன வந்துடும், ஃபஸ்ட்டு நெகட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிடலாம். -8 -6 -14 +12 +1 +13. ஸோ -14 +13 = -1. ஸோ P of -2. ஸோ அப்போ P of -2 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது, -1. therefore P of -2 not equal to 0. therefore G of X is not a factor of P of X. So G of X is a factor of P of X na உங்களுக்கு equal to 0 னு வரணும். ஸோ இங்கே எனக்கு not equal to 0 னு வருது. ஸோ it is not a factor of P of X. ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். P of X is equal to x cube minus 4x square plus x plus 6. So G of X is equal to x minus 3. So முதல்ல G of X எடுத்துருக்கிறோம். x minus 3 equal to 0. So x equal to minus 3 ரைட் சைடில் வந்ததுன்னா plus 3. So x equal to plus 3. So இப்போ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். So P of 3 is equal to 3 cube minus 4 into 3 square plus 3 plus 6. So 3 cube. So 3 3s are 9, 9 3s are 27. Minus 4 into 3 square. So 3 into 3, 9. Plus 3 plus 6. So 3 plus 6 another 9. So 27 minus 4 into 9, 36 plus 9. So 27 plus 9, positive value add பண்ணிடலாம். So 27 plus 9, 36 minus 36 equal to 0. So இதுதான் P of 3. So P of 3 ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துருச்சு, 0ன்னு வந்தது. ஸோ அப்போ இது 0 அப்படின்னா G of X is a factor of P of X. Okay, so இதுதான் செகண்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷினும் சேம் கான்செப்ட் தான். பட் அந்த ஃபேக்டர்னு அவங்க கொஷினில் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னே கொஷினில் நம்ம ஃபேக்டராக இல்லையான்னு கண்டுபிடிச்சோம். பட் இவங்க x-1 அப்படின்றதான் ஃபேக்டர்னு கொடுத்துட்டு அதிலிருந்து கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபேக்டர்னே கண்டுபிடிக்க தேவையில்லை, இதுதான் இதோட ஃபேக்டர். பட் அதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் இருக்கிற கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அன்னோன் வேல்யூ. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஸோ என்ன தான் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின், நமக்கு x-1 அப்படின்றதான் ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் P of X is equal to x square plus x plus k. ஓகே, ஸோ ஃபேக்டர்னு என்ன கொடுத்துருக்காங்க, x-1 is a ஃபேக்டர்னு கொடுத்துட்டாங்க. x-1 is a ஃபேக்டர்னா x-1 equal to 0னா ஸோ x equal to 1. ஸோ அப்போ 1ன்றதான் ஃபேக்டர். ஸோ அப்போ 1 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P of 1 is equal to 1 square plus 1 plus k. ஸோ 1 square plus 1 plus k தான் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0. ஏன்னா எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டிப்பாக 0 தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அந்த 0 வந்தது அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன, அதுதான் கொஷின். ஸோ அப்போ 1 + 1 + k ஈக்குவல் டு 0. அப்போ 1 + 1 2. ஸோ 2 + k ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ k இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு வந்துடும், +2 ரைட் சைடில் வந்ததுன்னா -2ன்னு வந்துடும். ஸோ k இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் லெட்டர். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P of X is equal to 2x square plus kx plus √2. ஓகே, சேம் x-1 equal to 0. ஸோ அதே தான் x-1 தான் இந்த 4 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு என்னது ஃபேக்டர். ஸோ x-1 equal to 0னா x equal to 1. ஓகே, ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது x-1 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் இந்த 4க்கும் செக் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ x-1 இஸ் ஏ ஃபேக்டர். ஸோ x equal to 1. ஸோ அப்போ P of 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஈக்குவல் டு 0. ஸோ P of 1 equal to 0னா P of 1 இதுக்கு பதில் எக்ஸுக்கு பதில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 1 square plus k into 1 plus √2 equal to 0. ஸோ 1 square 1, ஸோ 2 into 1 2 plus k plus √2 equal to 0. ஸோ அப்போ கேவோட வேல்யூ இது ரைட் சைடில் வந்ததுன்னா -2ன்னு வந்துடும். அகெயின் இந்த √2 ரைட் சைடில் வந்ததுன்னா அகெயின் -√2ன்னு வந்துடும். ஸோ அப்போ ரெண்டுத்துலேயும் நமக்கு என்ன காமனாக இருக்குது, மைனஸ் காமனாக இருக்குது. ஸோ வெளியேட்டோன்னா 2 + √2. ஸோ இதுதான் கேவோட வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். P of X is equal to kx square
minus root 2x, so plus 1. Okay, so உங்களுக்கு x plus 1 is equal to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. So அப்போ p of minus 1 equal to 0. Okay, so p of minus 1 equal to 0. So அப்போ minus 1 substitute பண்ணுறோம். So equal to k into minus 1 the whole square. ஒரு நிமிஷம், p of x minus 1 equal to 0 னா so x equal to உங்களுக்கு 1 வரும். சாரி, நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஏன்னா உங்களுக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது x minus 1 equal to 0. x minus 1 equal to 0னா ஸோ எக்ஸோட வேல்யூ 1. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ p of 1 equal to k into 1 square minus root 2 into 1 plus 1 equal to 0. ஸோ அப்போ k into 1 square k minus root 2 into 1 root 2 plus 1 equal to 0. So k equal to minus root 2 right side la vanda plus root 2, so plus 1 right side la vanda minus 1. So idan k oda value. Okay, so last fourth Roman letter. So p of x is equal to kx square minus 3x plus k. So x minus 1 equal to 0 ன்னு மேலே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ x equal to 1 வந்துடும். ஸோ p of 1 k into 1 square minus 3 into 1 plus k. p of 1 is equal to 0. So k minus 3 plus k equal to 0. அப்போ ஸோ இந்த இடத்துல 2k வேல்யூ இருக்குது, k plus k, ஸோ 2k. ஸோ minus 3 ரைட் சைடில் வந்தால் plus 3 ஆகிடும். அப்போ k ஓட வேல்யூ 2k equal to 3 நான் 3. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் சைடில் வந்தால் டிவிஷன் வந்துடும். ஸோ k equal to என்னது உங்களுக்கு 3/2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போடுறதுக்கு முன்னாடி இப்போ சிபிஎஸ்சியில் நமக்கு 9th 10th 11th 12th ஸோ இந்த 4 கிளாஸஸுமே ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கிளாஸஸ் கூட. ஸோ ஒரு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க ஒரு பேட்ச்சில். ஸோ அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி ஸோ அதுலேயே உங்களுக்கு என்சிஆர்டி கொஷின்ஸ் ஃபுல்லாக டாப் டு பாட்டம் பார்க்குற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், ஆர்எஸ் அகர்வால் கொஷின்ஸ், ஆஸ்வால் கொஷின்ஸ், இது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸில் பார்ப்போம். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இவங்களுக்கு எல்லாமே குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன டவுட் இன்கேஸ் ஸ்கூலில் வேறு ஏதாவது யூனிட் நடத்தினாலோ எது பண்ணாலுமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் டவுட்னாலும் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, யூடியூப்பில் ஜஸ்ட் நம்ம சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லை இன்கேஸ் டவுட்ஸ் எதாக இருந்ததுன்னா அதில் கேட்க முடியாது. ஸோ இதில் வந்து என்சிஆர்டி கொஷின், பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், ஸ்கூலில் கொடுக்குற எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி டவுட் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலுமே நம்ம பார்ப்போம். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களோட ஸ்கூலோட மெட்டீரியல்ஸும் அந்த குரூப்பில் போடுவாங்க. அதே மாதிரி வீக்லி உங்களுக்கு 5 days கிளாஸஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. டெய்லியுமே 1 hour கிளாஸஸ். எவ்ரி சண்டே உங்களுக்கு அந்த வீக்கில் என்ன யூனிட் பார்த்தோமோ ஸோ அதில் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நான் குரூப்பில் போடுவேன். நீங்கள் எழுதி அனுப்பினீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு அதோட கீ ஆன்சர் இது எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே 9th 10th 11th 12th நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து 10th பார்த்தீங்கன்னா April 14th. தட் மீன்ஸ் April 14னா 14/4/2022. ஸோ இப்போ 10th நியூ பேட்ச் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. 12th இப்போ தான் 1 month முன்னாடி கிளாஸ் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. 9th இதுக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் வேறு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை டெமோ கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் இருக்கிற நம்பர் 86106848 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூப்பா. இதுக்கப்புறம் இது அடுத்த கொஷின்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.